என்னதான் போறோம்? இல்ல எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல. என் போனை கொடு. இரு சுபா, அமைதியா இரு கொஞ்சம். கூட என்ன சர்ப்ரைஸ்? இதுக்கு மேல இவகிட்ட உண்மையை மறைக்க வேண்டாம். டேக் போயிட்டாங்க. எதுக்கு? வர வச்சு கஷ்டப்படுத்த வடச்சிலே அது கோபத்துல இப்படி சொல்லாமா? அவ சொன்னோடனே ஒரு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவளை வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன். அவரு கூறு கட்டவ இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட சொல்றது பூச்சிப்ப இங்க பாரியா, நீ அப்படி இல்லை. அதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சா அதை கேட்கல. அவளுக்கு வேற ஏதாவது ஆசை இருந்தா சொல்ல சொல்லு. அதாவது நிறைவேற்ற முடியுமா? பாண்டியன் அப்படித்தாயா, எல்லார் மேலேயும் கொள்ள பாசம் வச்சிருப்பான். இப்ப இப்படி இருக்க போமா, கொடைக்கானல் போலாம். கொடைக்கானல் போலேனாலும் பரவாயில்ல. உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? எனக்கு எதுவும். ஏங்க இவங்க 2 பேர் யாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸா? நடந்துக்கிட்டதே இல்ல. ஒரு நாளைக்கு மதுரைக்கு போலான்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு இவங்களோட கண்டிப்பா மதுரைக்கு போய் ஆகணும். தோணுது. இவனுங்க தான் நம்பி நான் என் பொறுப்பு. அவ்வளவுதான்க்கா, க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். டீச்சர் அம்மா, உங்களுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நல்லா யோசிக்கலாம். அப்ப நான் ஒரு வேலை சொல்றேன், சரியா? பாரு, இதுக்கு மேல உன்னை வச்சு சமாளிக்க முடியாது. ஆமாடி, தோரத்தை தாண்டி செய்யறேன். இது ஏன் வீடு? இது பாரு, புருஷனோட வந்தியா 4 நாள் சந்து உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. என்ன உமது? அத சொல்லி திட்டுறாங்க. ஏங்க இவ பண்ற அக்க பொறுத்து. அவர் உன்னை கூட்டு போவாரேன்னு சொன்னாரு. குலேலி அப்பாட்ட சொல்லுப்பா. என் மாமனார் மாமியார் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்கப்பா. நீ வாக்கப்பட்டு போன வீட்டுல உன்னை குடும்பப்படுத்தினாங்கன்னு சொன்ன. ஆமாவே இல்லையா? ஆமா. பிரச்சனை இல்லையப்பா. இருந்திருந்தாங்கடா நானே உன்னை அங்க போவேனாம்னு சொல்லியிருப்பேன். மாப்பிள்ளை மாமனார் மாமியார்லாம் பாக்குற போடாது. பொறுப்பா நடந்துக்கிறோம். நீங்க கூட்டிட்டு போங்க. பேசுனது எதுவும் மண்டையில ஏறலையா? ஒழுங்கு மரியாதையா மாப்பிள்ளை கூட கிளம்பி போற வழியை பாக்கா. எங்கேயாவது போ, இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல.